यस्याभवद्भक्तजनार्थिगन्तु पितृत्वमन्येषु विचारितोर्नं सम्भेवतारस्तमन्येभ्यं लक्ष्मीन्दुसुमं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विष्णुश्रीवृतनाथं षट्रिपुश्रीनाथपुत्रेक्षणान् रामुजां गोविन्दभट्टारकान् वेदान्त्याख्यं कल्पवदं श्रीरङ्गेश्वरकेशवार्य कमलावासान् पदे केशवार्य कृपापात्रन्ति समाधिगुणार्णवं श्रीशटार्यतीशानन्दीकेन्द्रं भजे प्रपद्ये निरवद्यानां नित्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडहो ईश्वरम् श्रीमच्छटार्षडगोपेतीन्द्ररङ्गिकार्यात्मजातं साधुमैः सम्प्रेक्षितं करुणया परिपूर्णभूः श्रीं भजामः ईशानपदाश्रयं पात्कुलं सदलकुमन्दे श्रीकृष्णदेशिकं श्रीरङ्गेशयदिन्दुना करुणया स्यादिप्रेक्षितं ख्यातं श्रीनरसिंहपादां दान्तिक्षान्तियादिभिशोगुणैर्भान्तम् उदाग्रेसरं श्रेयोन्निष्ठप्रिये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरषड्गुणासंकीर्तनस्तात्मानं सुखे नरहर्षडजिद्योगिने तु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारि प्रकृते सकलगुणनिधिं वीररघुवीक्षटारिं श्रीरङ्गनाथोपतिष्ठं लक्ष्मी रघुराक्षो कृत्यं वेदान्तदेशिकमहं मद्रङ्गशटारि सम्यक्वराल्लब्धागमं तद्वयं श्रीमद्भिर्भूत्वाद्यषडजित् श्रीमद्वेदवदं देशिकते नारायणं योगिनं श्रीमद्रङ्गशटारि योगिचरणं सात्मरक्षा रङ्गशटारि लब्धागमान् तद्वयं ईर्ष्याडम्बविदितं शोगुणैः भान्तं महत्त्वं सजं देवत्सविभूषणं पदवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रयन्तसारं नारायणाद्यैर्दुर्यकृपाभिषिक्तं ശ്രീകനാതിഥേകരമാശ്രയാമः. நம்முடைய வில்லிவலம் ஸ்ரீமத் ஐஷிங்கருடைய சதமானோத்சவ மகோத்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீமத் ஐஷிங்கர் திருநாட்டுக்கு எழுந்தருளி ஒரு வருஷத்துல அந்த இந்த சம்பிரோக்ஷணம் இருக்கே, பிருந்தாவன சம்பிரோக்ஷணம், அந்த சமயத்துல உப்பிலியப்பன் சடகோபன் சுவாமி அப்படின்றவர் 108 நாமாவளி, அஷ்டோத்தர சதநாமாவளி ஐஷிங்கருக்கு சமர்ப்பிச்சார். அதை இதை கொண்டு வியாக்கியானம், அதுக்கு அர்த்தம் எழுதணும்னு சொன்னார். அந்த அர்த்தத்தை இந்த நாமாவளிக்கு எழுதினேன். அதனுடைய இதே தமிழ் தெரியாதவர்களுக்காக அதை கொஞ்சம் நீயே சொல்ல வேண்டியது அப்படின்னு கேட்டுன்றதுனால அதில் இருக்கிறபடி அப்படியே அதை படித்து அப்படியே அர்த்தத்தை சொல்கிறேன். அந்த இதில் இந்த ப்ரிஃபேஸ் முன்னுரைன்னு சொல்கிறாங்களே, அதுதான் இன்னும் ஆயின்றது 3 தடவையா. அதில் இன்னும் கொஞ்சம் போகிறோம் பாக்கி இருக்கு. அதை இது பண்ணிவிட்டு அப்படியே நாமாவளிக்கு தொடரும். அதாவது பக்தி அஷ்டவிதா கேஷா யஸ்மின் லேச்சேபி வர்த்ததே स विप्रेन्द्रः मुनि श्रीमान् सयतिः स च पण्डितः तस्मै देयं ततो ग्राह्यं स च पूज्य யதாஹ்யஹம் அப்படின்னு யாரிடத்துல, அதாவது கடைசியா என்ன கேள்வி வந்தது அப்படின்னா, இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் போல ஐஷிங்கருடைய நாமாவளின்னு சொல்லிட்டு விஷ்ணு சமஸ்தாமத்துக்கு ஸ்ரோத்ருவைலட்சண்யம் வக்திருவைலட்சண்யம்
விஷய வைலட்சண்யம் இருக்குது. பெருமாளை பற்றின நாமம் சொன்னவர் பீஷ்மர், கேட்டவர் தர்மபுத்திரர், அதை பண்ணினவர் வியாசர். அதனால எல்லா வைலட்சண்யமும் அதுக்கு நிறைஞ்சிருக்கு. அதை போல இதுவும் ஐஷிங்கருடைய நாமாவளியானதுனால இது விஷய வைலட்சண்யம் இருக்கு. கேட்கிறவாள்லாம் ஐஷிங்கருடைய திருவடிகளானதுனால ஸ்ரோத்ரு வைலட்சண்யம் இருக்குது. ஐஷிங்கருக்கு அத்தியந்தம் பக்தியுக்தராக இருந்த சடகோபன் சுவாமி இதை பண்ணிருக்கார். அதனால வக்திரு வைலட்சண்யமும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு மேல ஒரு சந்தேகம், மேட்ச பூமியில தானே அவர் வசிச்சுட்டு இருக்கார். இப்ப இல்ல, அவர் இந்த சுவாமி இருந்திருக்கார். அப்போ இது அந்த மாதிரி சொல்ல தகுமோ அப்படின்னு ஒரு இது அதுக்குதான் பிரமாணங்கள்லாம் எடுத்து இந்த 8 விதமான பக்தி யாரிடத்துல இருந்தாலும் அவ விப்ரேந்திரர், முனிஹி, ஸ்ரீமான், யதி, பண்டிதா அப்படின்லாம் அவளுக்கு பெருமை இருக்குது அப்படின்னு பெருமாள் சொல்றார். அது மாத்திரம் இல்லாத தஸ்மை தேயம் தத்தோ கிராஹ்யம், அவனுக்கு கொடுக்கலாம், அவனிடத்துல இருந்து வாங்கலாம். அதாவது பகவத் விஷயங்களை அவருக்கு சொல்லலாம், அவர் சொன்னா கேட்கலாம் அப்படின்னு இருக்கு. சச்ச பூஜ்யா யதாஹ்யம், நான் எப்படி கொண்டாடப்படுறனோ அது போல அவளும் கொண்டாட தகுந்தவன் தான் மிளேச்சனாய் இருந்தா கூட அப்படின்னு சொன்ன பெருமாள் வாக்கு. மிளேச்சனாய் இருந்தாலும் கூடனா மிளேச்ச பூமியில தானே அப்படின்னு. சரி, ஆழ்வாரும் எம் அடியார்களாயில் இழிகுலத்தவர்களேலும் எம் அடியார்களாயில் தொழுமினீர் கொடுமின் கொண்மின் என்று நின்னோடு மோக்க வழிபட அருளினா போல் அப்படின்னு சாட்சித்தார். அப்படின்னு இந்த ஐஷிங்கர் இடத்துல இவர் இந்த மாதிரி 8 விதமான பக்தியை கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். அது தவிர ஐஷிங்கருக்கு தன் சக்தி அளவும் தான் மாத்திரம் கைங்கரியம் பண்றது மாத்திரம் இல்லாத மற்றவா எல்லாரும் ஆச்சாரியன் தரத்துல கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாரையும் தன்னோடு ஈடுபடுத்தி உற்சாகப்படுத்தி அவளை கைங்கரியங்கள்ல ஈடுபண்ண செய்தவர். மாலோலன் நரசிங்கர் திருவடிகள்ல பலவிதமான கைங்கரியங்களை பண்ண சொல்லிருக்கார். அதுல அந்த சஞ்சார யோக்கியம் அல்லாத இருக்கக்கூடிய காலமான சங்கல்ப காலத்திலையும் இந்த மாதிரி அவர் பண்ணிருக்கார். நிறைய பேரை ததியாராதனத்துக்கு கயா காசிலாம் 1,00,000 பேர் 2,00,000 பேருக்கெல்லாம் ததியாராதன சாப்பாடு போட்டா எவ்வளோ பலனோ, கிராசமேகம் அகோபிலே, அகோபிலத்துல ஒரு பிடி சாதம் போட்டா கூட இதுன்னு. அதனால கவல சாதம்னு அங்க சொன்னதுனால இந்த எத்தியா இருக்கிறவாளுக்கு பிக்ஷை போடுறது அது குறிக்கிறது. அகோபிலத்தினுடைய எதியா இருக்கக்கூடிய ஐஷங்கர் அவத்தை தான் சொல்றது. அதனால இப்படி உயர்ந்த கைங்கரியத்துக்கு தன்னோட மற்றவாள்லாம் அழிச்சுண்டு பண்ணார் அப்படின்னு. அதனால இப்படி ஐஷங்கர் மிகவும் அந்த அடியார்கள்ல இவரும் பார்த்தார். ஆனா அப்படின்னு சொல்லி அது வரையில் முடிச்சது. இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சுவாமி ஆன்மீக கிரந்தத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஐஷங்கர் எல்லாருக்கும் அதான் நான் 26ஆம் பட்ட ஐஷங்கர் சதாச்சார நிர்ணயம்னு ஆன்மீக கிரந்தம் பண்ணார். அந்த கிரந்தத்துக்கு இவர் விபுலமா தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலையும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதை ஐஷங்கருடைய எண்ணப்படி எல்லாரும் அனுஷ்டிக்கணும்னுச்சு. இப்போ அநேகம் பேருக்கு தமிழ் தெரியாது. இப்போ இதோ அதனால தானே இப்போ அப்படியே எழுதின் திருப்பி இதை சொல்கிறேன் உங்களுக்கு. அதை போல
இங்கிலீஷ் தானே எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு இவர் என்ன பண்ணார், ஐஷிங்கருடைய நியமனம் வாங்கி அதை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து அதெல்லாம் பண்ணார். அந்த விஷயத்தை எழுதியிருக்குது இவருடைய ஏற்றத்துக்காக. அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் இந்த தோஷம் இருக்கதானே இருக்கும் வெளிநாடு போனவாளுக்கு அப்படின்னா, அதெல்லாம் வாஸ்தவம் தான். அதான் எப்படி அப்படின்றத இந்த இடத்துல அதை மேற்கொண்டு சேவிப்போம். என்ன எழுதியிருக்கு அப்படி அர்த்தம் சொல்றேன். இந்த ஆன்மீக கிரந்தத்தை பண்ணார் அப்படின்றது இப்போ அதான் அது இப்படியே படிக்க செய்வே அர்த்தம் புரிஞ்சுடும். நம் ஸ்ரீமத் அழகிங்கர் எல்லோரும் தர்மானுஷ்டான நிரத்தர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு சதாச்சாரிய நிர்ணயத்துக்கு, அதான் 26ஆம் பட்டு பண்ணி ஆயுஷிங்கர் பண்ணி வியாக்கியம் ஆன்மீக கிரந்தத்துக்கு பண்ணின விபுலமான சமஸ்கிருத தமிழ் வியாக்கியானங்களை இவர் ரொம்ப பெருசா இந்த வில்லுவல் ஆயுஷிங்கர் பண்ணின வியாக்கியானத்தை, அந்த ஆன்மீக கிரந்தத்தை இவ்விரண்டு பாஷைகளிலும் பரிச்சயம் இல்லாத இக்காலத்தவர்களான ஆயிரமாயிரமானவர்கள் எல்லோரும் நம் ஸ்ரீமத் அழிசிங்கர் திருவுள்ளத்தை அடியொற்றி நடக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தினால் நம் ஸ்ரீமத் அழிசிங்கரின் நியமனம் கொண்டு அதையும் அழிசிங்கர்கிட்ட நியமனம் வாங்கிட்டு அதை பாஷாந்தரத்தில், அதான் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து பிரசுரித்தார். இச்செய்கையால் நம் ஸ்ரீமத் அழிசிங்கருடையும் ஐஷிங்கனான மாலோலனுடையவும் திருவுள்ளத்துக்கு மிகவும் உகந்தபடியாய் தம்மையும் பிறரையும் செய்தவர். பிறரை எப்படி, இவர் இந்த மாதிரி எழுதினார் இங்கிலீஷ்ல, அதை படிச்சுட்டு அதுபடி மற்றவாள்லாம் நடக்கிறா. அதனால மற்றவாளும் மாலோலன் திருவுள்ளம் ஐஷிங்கர் திருவுள்ளத்துக்கு பாத்திரமா இருக்கும்படி பண்ணவர். இதுக்கு மேலதான் இப்போ விஷயம் வருது. என்ன விஷயம் வருது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தேசாந்திரம் போறது அப்போ தப்பு கிடையாதா, அது என்ன இது, அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை இங்கே சொல்லியிருக்கோம். அதை பார்ப்போம். பிராரப்த கர்ம விசேஷ வசத்தாலே தேசகால அவஸ்தா வைகுண்ய ஏத்துகமாகவும் பிராமாதிகமாகவும் சுஷுத்தியாத்தியவஸ்திகளிலும் வரும் அபராதலேசங்கள் உள்ளவை அஸ்லேஷ விஷயமாய் கழிந்து போம் என்று ஸ்ரீ சுவாமி தேசிகன் அருளினார். இதே ஆதலால் பிராரப்த கர்மம் அடியாக வரும் தேசகால அவஸ்தா தோஷங்கள் சிக்ஷா விஷயமன்று, தோஷங்கள் வாராது என்றபடி. அதாவது ஒரு பிரபன்னனானவனுக்கு உத்தர காலத்துல பண்ணக்கூடிய இது இருக்குதே, தோஷம் ஒட்டாது அப்படின்னு சூத்திரக்காரெல்லாம் சொல்லியிருக்கா. ஸ்மிருதி ஸ்ருதி சொல்றது, உபனிஷத் சொல்றது. அத சூத்திரக்காரரும் தததிகமே உத்தர பூர்வாகயோகோ அஸ்லேஷ விநாசோ தத் வெபதேசாத் அப்படின்னு சொல்லிருக்கார். அந்த இடத்துல என்ன ஆண்டாலும் அதை சொல்லியிருக்கா. போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாவும். அதாவது பழைய பிழையெல்லாம் போயிடும், புதுசா வர்றது ஒட்டாது. என்ன எப்படி போயிடும், தீயினில் தூசு போல மாஞ்சி போயிடும் அப்படின்னு சொன்னா. புதுசா வரப்போது ஒட்டாதுன்னு சொன்னா பாஷ்யக்காரர்லாம் அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். தெரியாத பண்ற தப்பு தான் ஒட்டாதே தவிர தெரிஞ்ச பண்ற தப்பு அதுக்கு பிராயசித்தமோ, அப்படி பிராயசித்தம் பண்ணலைன்னா அதுக்கு சிக்ஷா விசேஷமோ உண்டு. ஆனா லகுர்தண்ட பிரபன்னசேன்னு எளிதான தண்டனையை கொடுத்து விட்டுடுவன் அப்படின்னு சாய்த்திருக்கார். எந்த பிழை ஒட்டாது அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாத ஒரு தப்பு பண்றோம். அதே பிரபன்னேத்தராள் இருக்காளே, பிரபத்தி பண்ணாதவா இருக்காளே, அவள்லாம் தெரியாத பண்ற தப்பா இருந்தா கூட அது தோஷம்தான். கிருஷ்ணா, அதுக்கு சிக்ஷா விஷயமா தான் ஆகும். அது
அப்படி ஏன்னா தெரியாத பண்றது இக்னோரன்ஸ்ன்றது அது எக்ஸம்ஷன் கிடையாது. அதனால அதுக்கு தண்டனை உண்டு. யாருக்கு? சாமானிய ஆளுக்கு. அதான் பிரபத்தி பண்றவனுக்கு தெரியாத பண்ற தப்பு ஒட்டாது. உத்தர காலத்துல அதான் பிரபத்தி பண்ணாம தெரிஞ்சு பண்ற தப்பு ஒட்டும். அந்த இடத்துல இப்படின்னு வியாக்கியானம் பண்றா, தெரியாத பண்ற தப்பு பாபம் இல்லை, தோஷம் ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா இப்போ நாம அமெரிக்கா போயிருக்குமே, வெளிநாட்டுக்கு போயிருக்குமே, அது தெரிஞ்சு பண்றதா தெரியாத பண்ற தப்பா? தெரியாத பண்ற தப்புன்னா ஒட்டாது. சரி, இது தெரிஞ்சு பண்ற தப்பு தானே, அப்படிதானே இந்த தோஷம் ஒட்டதானே ஒட்டும். அப்படின்னா பிராமாதிகம் மந்தவியம்னு அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அத சுவாமி தேசிகன் இன்னும் ஸ்பஷ்டமா நமக்காக விசதமா சாய்க்கிறேன். எப்படி? பிராரப்த கர்மம் விசேஷத்தாலே தேசகால அவஸ்தா வைகுண்ய ஹேத்துக்கமாகவும் பிராமாதிகமாகவும் சுசுத்தியாப்தி அவஸ்தைகளிலும் வரும் அபராத லேசங்கள் உள்ளவை அஸ்லேஷ விஷயமாய் கழிந்து போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிராமாதிகம் அப்படின்னு சொன்னா தெரியாத பண்றதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்ன ஒன்ன போட்டார், பிராரப்த கர்ம விசேஷ வசத்தாலே தேசகால அவஸ்தா வைகுண்ய ஏத்துக்குமாகும். பிராரப்த கர்ம விசேஷத்தினாலதான் நாம தேசகால அவஸ்தா அவஸ்தா வைகுண்ய ஏத்துக்குவோம். தேசத்தை கருதி, காலத்தை கருதி, நிலைமையை கருதி நாம மாறுபட்டு நடந்தாக்கா அதுவும் ஒட்டாது. அதான் பிராரப்த கர்ம விசேஷ வசத்தாலே தேசகால அவஸ்தா வைகுண்யம் ஏத்துக்குமாகும், பிராமாதிகமாகும். அதே மாதிரி தூங்கச்சே பண்ற தப்பு சுசுப்தாப்தி அவஸ்தைகளிலும் தூங்கச்சே பண்ற தப்பு என்ன? ஏதோ நாம பாட்டு கால் நீட்டின்னு தூங்குறோம், அந்த வழியா ஒரு பாகவதர் போறார், நாம் அப்ப காலை மடைக்கிறோமா, எழுந்துக்கிறோமா? இல்லை, அதெல்லாம் நமக்கு தெரியாத பண்ற தப்பு. அது மாதிரி சுசுப்தாப்தி அவஸ்தைகளிலும் வரும் அபராத லேசங்கள் அதெல்லாம் அஸ்லேஷமா கழிஞ்சு போகும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தெரியாத பண்ற தப்புல தான் தப்பு ஒட்டாது. அதே போல பிராரப்த கர்மத்தினால நாம தேசகால அவஸ்தாவ மாறுபாட்டினால பண்ணக்கூடிய தப்பும். அதனால நாம நம்முடைய பிராரப்த கர்மம் இப்ப நம்ம அந்த தேசத்துல இருக்கும்படி சொல்றோம், பண்ணி வச்சிருக்குது, வேற வழி இல்லாது. அதனால நாம சில தப்பு எல்லாம் பண்றோம். அதுவே தப்பு தான், போறதே தப்பு தான், அங்க வாசமெல்லாம் பண்றோம், அதெல்லாம் ஒட்டாது அப்படின்னு சாய்ச்சிருக்க. அது சிக்ஷா விஷயம் என்று அப்படின்னா எல்லாரும் இதுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்போ எல்லாரும் போறா, ஒரு சரணாகதி பண்ணிவிட்டாள்னா போறோம், அப்போ சாஸ்திரமே வேண்டாம். ஃபாரின் போனா தோஷம் அது இதுன்னு சொன்ன சாஸ்திரம்னா நிரர்த்தகமாயிடும் அப்படின்னு. அதாவது இது என்ன உத்தர காலத்துல சொல்லியிருக்கு, நன்னா பார்க்கணும். இது உத்தர காலத்துல பண்ணக்கூடிய தப்பு தான் பிராமாதிகம், தெரியாத பண்ற தப்புன்னா ஒட்டாது, தோஷம் இல்லைன்னு சொல்றது. அதோட கூட இதையும் சேர்த்துருக்கு. நாம என்ன பண்ணிட்டோம், பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு முன்னையே பணம் சம்பாதிக்கணும், இங்க வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு போயிட்டோம். இப்போ அந்த ஊருக்கு போயாச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஞானம் ஆச்சாரியனை அடிபணிஞ்சு இந்த இது பண்றோம்.
இப்போ இது என்னன்னா, நம்முடைய பிழைப்ப கருதி நாமும் அங்க போயிட்டோம், பூர்வத்துல போயிட்டோம். சரி, பூர்வத்துல போன தப்பு பண்ணின தப்பு இருக்குது, அது பிரபத்தி பண்ணினதுனால போயிடுறது. சரி, அப்போ பிரபத்தி பண்ணின உடனே நாம இங்கேயே வந்துட்டோமா? அப்பதான் அந்த தப்புல இருந்து நிவர்த்தி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க வரல. ஏன்னா பிராரப்த கர்மத்தினால நாம அங்க போய் சேர்ந்துக்கிட்டோம், அங்க போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை அப்ப வந்துடுத்து, பண்ணிட்டோம். இப்போ பிரபத்தி பண்ணா விட்டு அந்த தப்புலேருந்து மீளணுமோ இல்ல, அது மீள முடியாத அந்த பிராரப்த கர்மம் பண்றது. எப்படின்னா, நாம அங்க போய் இருந்துட்டோம், அங்கேருந்து இங்க வந்தா நமக்கு அந்த வேலை, அந்த சம்பாத்தியம் கிடையாது. பூர்வத்திலே நாம அங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போயிட்டோம். கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எல்லாருமா போனான்னு கேள்வி கேட்க வேணாம், சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. அது நம்ம பிராரப்தத்தினால அங்க போயிட்டோம். அத்தை இப்போ விட முடியல. வேண்டாமே, அங்க எப்போ போறா, 70வது வயசுல தான் பரநியாசம் இப்ப பண்ணிக்கிறா, அங்கேருந்து அப்படின்னா இப்போ அவர் விட்டுட்டு வந்துட முடியுமா அங்கேருந்து அப்படின்னு சொன்னா விட்டுட்டு வர முடியல. பிள்ளையெல்லாம் அங்கதான் உத்தியோகம் பண்றான், நான் இங்க நிராதரவா நிக்க வேண்டியதா இருக்கும். அதனால் நான் அந்த ஊர்லயே இருக்கு. இது பிராரப்த கர்மடியா நாம அங்க இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சிக்ஷா விஷயம் அன்று. விரும்பி பண்றதுதான் எப்பவுமே நாம பண்றது, தெரிஞ்சு பண்ற தப்பு. நமக்கு விருப்பம் இல்லாத பிராரப்த கர்மத்தினால, அதனால பிராரப்த கர்மம்னா என்ன, நிர்பந்தத்தினால. நிர்பந்தம்னா மத்தவா நிர்பந்திக்கிறான்னு இல்லை, ஏதோ நம்முடைய சூழ்நிலையுடைய நிர்பந்தமான மாதிரி இருக்குது, அதுதான் பிராரப்த கர்மம்னு வச்சுக்கோங்களேன். தோராயமா அர்த்தம் புரியறதுக்காக சொல்றேன். அதனால நிர்பந்த வசாத்து நாம பண்ணோம்னா அது பிராரப்த கர்மத்தினால வருதுன்னு அர்த்தம். நாம விரும்பி ஒரு தப்பு பண்ணோம்னா அது இஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ற தப்புல சேரும். நாம விரும்பாத, வேற வழி இல்லை அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அதுவே அமையறதுன்னு சொன்னா அது பிராரப்த கர்மம்னு அர்த்தம். அப்ப அது தோஷம் இல்லை அப்படின்னு ஏற்படுறது. சுவாமி தேசிகன் அந்த இடத்துல சாய்ச்சிருக்க ஸ்ரீசூக்தி படிக்கு. அதான் அதான் அப்படி இருக்கு. அதோட இதெல்லாம் கணிசித்து தான் நாயினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞானநாதனே என்ற விடுத்தும் இப்படி பிராரப்த கர்ம வசத்தாலே அனிவாரியம்னா தடுக்க முடியாததாய் செய்யும் பாபங்களை, அதான் குற்றங்களை நல்தவமாக கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பது ஒழிய விரும்பி பண்ணும் பாபங்களை ஒரு காலம் அல்லவே. ஆழ்வார் நாயினேன் செய்த குற்றம், நான் பண்ணின குற்றம் இருக்குதே, அதெல்லாம் நல்தவமாக கொள்ள வேணும்னு திருச்சந்த விருத்தத்துல திருமஷி ஆழ்வார் பிரார்த்திக்கிற பெருமாள். அவர் பிரார்த்திக்கிறது ஏது, அப்போ நான் தெரிஞ்சே பண்ற பாபத்தெல்லாம் நீ நல்தவமா ஏத்துக்கணும்னு சொல்றேன்னு அர்த்தமா? இல்லை, நான் செய்த குற்றத்தை நல்தவமா கொள் ஞானநாதனேன்னு சொல்றது பிராரப்த கர்மவசத்தினால் நான் அனிவாரியமா பண்ணக்கூடிய தப்பு இருக்குதே, பாப்பம் இருக்குதே, அதெல்லாம் நீ நல்தவமா நல் செய்கையா நீ கை கொள்ள வேண்டும், கை கொண்டு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கும். இதுக்கு மேலேயும் இப்போ இதுக்கு ஆழ்வாருடைய வசனம் இங்க காண்பிக்கப்பட்டது. இப்படியானவர்களை கணிசித்தே சுவாமி தேசிகனும் இந்த மாதிரி இருக்கவாளை கணிசிச்சு ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்க. ஸ்லோகம் சாய்ச்சிருக்க எதில், ஞாச திலகத்துல. தொய்யாச்சாரியை வினிஹித பராஸ்தாவகாரங்கநாத त्वत्कैङ्कर्य प्रवण मनसः त्वद्गुणास्वादमत्ताः त्वय्येकस्मिन्नपि विजहतो मुक्तवत्साधनत्वम्
त्वच्छेषत्वस्वरसरसिकाः सूरये स्वदந்தா அப்படின்னு சாச்சிருக்க. அது இந்த இதை வாசிச்சுடுறேன், அப்புறம் அர்த்தம் சொல்றேன். என்றபடி ஆச்சாரியர்களால் ஞஸ்தபரர் ஆனவர்கள், சரணாகதி செய்தவர்கள், பிராரப்த கர்ம வசவடியாக அவர்களுக்கு அனுஷ்டான காலங்களில் குறையுடையவராய் சகவாசாதி யோக்கியத்தை அற்றவர்களாய் இருந்த போதிலும் பகவத் கைங்கரியார்த்தமாக அவர்களுக்கு பகவத் அனுபவத்தை கொடுப்பதும் அவர்களிடமிருந்து பகவத் அனுபவத்தை பெறுவதுமான ஆனந்தானுபவம் தமக்கும் வேண்டும் என்று ஸ்ரீ சுவாமி தேசிகன் பிரார்த்தித்தார். இதே இந்த தொய்யாச்சாரியை வினீதபராதான் என்னன்னா, சரணாகதி பண்ணவா பிராரப்த கர்மவசத்தினால அவளுக்கு அனுஷ்டான குறைவு நிறைய ஏற்படுறது, தோஷம். அல்ல, அதனால சகவாசாதிகள்லாம் பண்றதுக்கு அருகாளா ஆலை. தோஷமா இருந்தா சகவாசம் எல்லாம் பண்ணக்கூடாது அவளோட. அப்படி இருந்தா கூட பகவத் கைங்கரியார்த்தமாக பகவத் கைங்கரியம் பண்றது பொருட்டு அவர்களுக்கு பகவத் அனுபவத்தை கொடுப்பதும் அவர்களிடத்திலேருந்து பகவத் அனுபவத்தை பெறுவதான ஆனந்த அனுபவம் தமக்கு வேண்டும்னு சுவாமி தேசிகன் இதுல பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது என்னன்னா, தொய்யாச்சாரியை வினிஹித பராஸ்தாவகாரங்கநாத. அதாவது ஒரு இடத்துல ரங்கநாதா ஆச்சாரியாளால சமர்ப்பிக்கப்பட்டுடுறா, பரநியாசம் பண்ணிடுறா. ஃபாரின் போறா, அவ ஒரு நாளைக்கு சேவிக்கிறா, ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் விழுந்து நீ பரநியாசம் பண்ணிக்கொண்டு பண்ணிட்டு விடுறா. உடனே அவளுக்கு அந்த கட்டாட்சத்தினாலேயும் அவ எம்பெருமான் திருவடி வாரத்துல சமர்ப்பிக்கப்பட்டவர்களா தொய்யாச்சாரியை வினிஹித பராக எம்பெருமானிடத்துல அவ சமர்ப்பிக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால உடனே அவளுக்கு என்ன வருது, தொத்கைங்கரிய பிரவண மனசா, ஒரு இடத்துல கைங்கரியம் பண்ணணும்னு ரொம்ப ஈடுபாடு உடைய மனசுக்கிறா ஆயிடுறாவ. பெருமாளத்துல கைங்கரியம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும், குடி கிடந்தாக்கம் செய்து நித்தீற்றவடிமை குத்தேவல் செய்து உன் பொன்னடி கடவாதே வழிவிருகின்ற தொண்டரோ கருளி அப்படின்னு சாய்க்கிறேன். அதாவது குடி கிடந்து குடியா என்ன பண்ணணும், நல்குடியில பிறக்கணும், நல்ல அனுஷ்டானம், உன் பொன்னடி கடவாதே ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியான்னு நீ சொல்லியிருக்கியே அதுபடி அதை மீறாத கைங்கரியம் பண்ணணும், வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும். அப்படி இருக்க வேண்டிய நாம் என்ன பண்றோம், அப்படிலாம் இல்லாத கண்டபடியா போயிடுறோம். ஆனா அப்படி இருந்தாதான் எம்பெருமானுக்கு அனுக்ஞா கைங்கரியமான இப்போ கோவில்ல உற்சவாதிகள் அது இது அதெல்லாம் பண்றதெல்லாம் அப்பதான் அங்க போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, சேவாலம் பண்றது, பாராயணம் பண்றது, மடப்பள்ளில போய் தலிகை பண்றது, இன்னும் என்னென்னமோ காரியங்கள்லாம் எத்தனையோ கைங்கரியம் அதெல்லாம் பண்றதெல்லாம் வரும். ஆனால் இந்த சரணாகதி ஆச்சாரியன் பண்ணி வச்சுடுறாரு. அதனால எம்பெருமான் திருவடிக்கு ஆட்பட்ட உடனே அவ என்ன பண்றா, எம்பெருமானுக்கு தொத்தைங்கரிய பிரவண மனசா, உனக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஈடுபாடு உடைய மனஸ்கர ஆயிடுறாவா. உடனே என்ன பண்றா, இன்னும் என்ன பண்றாவா, தொத்குணா சுவாதமதா, உன்னுடைய குணத்தெல்லாம் அப்படியே அனுபவிக்கணும் அப்படின்னு. அப்படி அதிகமா அனுபவிச்சாக்கா தாங்களே அந்த குணத்தை சொல்லணும், குண கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அதாவது உபன்யாசம் கேட்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டா, அப்புறம் அவளுக்கு தோன்றதெல்லாம் அந்த ஆனந்த அனுபவமா அதை உபன்யாசம் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார். அப்படி தொய்யே கஸ்மின் அபி விஜகதோ முக்தவத் சாதனத்துவம், அவளுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது, எந்த விதமான ஞானங்கள்லாம் இல்லை. நாம் இந்த மாதிரிலாம் தோஷவான் அது இது அது எதனா கொஞ்சம் ஞானம் இருந்தா தானே. அவன் என்ன பண்றா, அந்த ஞானம் இல்லாதவர்கள்ன்றதுக்கு ஒரு இது சொல்ற. இப்போ நமக்கெல்லாம் நாம சரணாகதி பண்ணிருக்கிறதுனால எம்பெருமான் தான்
நாம பெறக்கூடிய முக்திக்கு சாதனம் யாரு, உபாயம் யாரு? எம்பெருமான் சித்தோபாயனா இருக்கான். நாம சாத்தியோபாயமான சரணாகதி அனுஷ்டிச்சு இதனால ஒரு ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்னு அனுஷ்டித்தனால அவன் உடனே சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு அவன் தான் சித்தோபாயமா இருக்கான். அப்போ அவன் தான் உபாயம்னா சாதனம்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் எம்பெருமான் சாதனமா இருக்கான். இங்கேருந்து இந்த மாதிரி சரணாகதி பண்ணி மோட்சம் அடைஞ்சிட்டால முக்தாள், இதுக்கு முன்ன அவளுக்கெல்லாம் இப்போ பெருமாள் சாதனமாவானா? நமக்கு இப்போ பெருமாள் சாதனம். நாம பண்ணின சாத்தியோபாயத்தை அங்கீகரிச்சு அவன் சித்தோபாயனா இருக்கான். நமக்கே நாளைக்கு மோட்சம் கொடுத்துட்டானா அப்புறம் அவன் சாதனமா இருப்பானா? சாதனமா இருந்தது முடிஞ்சு கொடுத்து. அப்போ இன்னமும் அவனை உபாயம் உபாயம் தான் நினைக்க முடியும். இங்கேருந்து போன முக்தாள்லாம் என்ன பண்றா? அவனை உபாயமாவே நினைக்கிறது இல்லை. உபாயமா நினைக்கிறது இல்லை, இனிமேட்டே இல்லை. பூர்வத்துல உபாயமா இருந்தான், இப்ப இல்லை. அவன் கைங்கரிய பிரதி சம்பந்தியா தான் இருக்கான். அவளுக்கு இவா என்ன பண்றா? அவ எப்படி முக்தாள் எப்படி உன்னை சாதனம்னு கூட நினைக்க மாட்டேன்றால, அதை போல இவாளுக்கு அது கூட நினைக்க தெரியாதுன்னு அர்த்தம். புரியுதா? அந்த ஞானம் கூட இல்லை. ஆச்சாரியால சமர்ப்பி விட்டா உடனே உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை துடிக்கிறா, எல்லாம் பண்றாளே தவிர முக்தாள் எப்படி உன்னை சாதனமா நினைக்கலையோ அதை போல இவாளும் உன்னை நினைக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்தாள் உனக்கு நேர கைங்கரியம் பண்றா, சாஸ்திரத்துல அவலம்பிக்காம. ஆனா இங்க இந்த வரையில் அவ என்ன பண்ணா? நீ உபாயமாற உனக்கு இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த எம்பெருமானுடைய திருவுள்ள முகப்புக்காக நாம கைங்கரியத்தை பண்ணணும், வர்ணாசிரம தர்மங்களை பண்ணணும் அவ இருந்தா. இப்போ அவ சாதனம்னு நினைக்க வேண்டியதில்லை, வர்ணாசிரம தர்மமும் அவளுக்கு கிடையாது. அதை போல இவாளும் என்ன பண்றா? வழக்கை இடக்கையே தெரியலன்னு அர்த்தம். அவ பூர்ண ஞானம் எம்பெருமான உபாயமா நினைக்கிறது இல்லை. இவாளுக்கு அத்தியந்த ஞானம் இல்லாதனால தான். அதுதான் தொய்யே கஸ்மின் அப்பி, உன்னிடத்துல கூட முக்தாள போல இவா சாதனத்துவம்னே விஜகதா அப்படின்னு சாய்க்கு. அப்படி இருக்கக்கூடிய உன்னிடத்துல சமர்ப்பிக்கப்பட்ட ஆச்சாரியால சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஒன்னு கைங்கரியத்துல ஈடுபடக்கூடிய மனசு, உன்னுடைய குணகீர்த்தனத்தை பண்றது கேட்கறது உடைய மனசுக்காரெல்லாம் இருக்காளே, அவள் இடத்துல தொச்சேஷத்வஸ்வரசரசிகாக அவ என்ன பண்றா? உன்னிடத்துல சேஷத்துவம் சேஷத்துவம் கொண்டு கைங்கரியம், அதனுடைய பரிவாகமான கைங்கரியத்துல ரொம்ப ஸ்வரசாலா இருக்கா, ரசிகாலா இருக்கா. அப்படிப்பட்ட சூரிகள் இருக்காளே, நிலத்தேவர்கள் சரணாகதி பண்ண பிரபன்னாள் இருக்காளே, மே ஸ்வதந்தாம், எனக்கு அவள் இடத்துல ருச்சிக்க வேண்டும், ஆனந்த அனுபவம் வேணும். அதாவது அவளுக்கு சொல்றது, அவள் சொன்னாள்னா கேட்கறது, பகவத் விஷயத்துல அவ கைங்கரியம் பண்ணாள்னா அதெல்லாம் இதை பண்றது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறது. அதனால என்னன்னா, இவாள் முக்தாளை போல இருக்கான்னா என்ன அர்த்தம்? முக்தாள் எப்படி சாஸ்திர வசியாளா இல்லாத இருக்காளோ, ஏன்னா அங்க சாஸ்திரம் கிடையாது, பெருமாளுடைய திருவுள்ள நேரவே தெரியும், அதனால அங்க சாஸ்திரம். அது போல இவாள் இங்க சாஸ்திர வசியாளா இல்லாத இருக்கவான்னு அர்த்தம். அவனுக்கு அங்க பெருமாள் திருக்குறிப்பு நேர தெரியுது, அவன் சாஸ்திரம் வேண்டாம், பெருமாள் திருவுள்ளபடி அவன் பண்ணிடுறான். ஆனா இங்க இருக்கிறவாளுக்கு சாஸ்திரம்தான் கைவிளக்கு, ஆனா இவாளுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. அதனால இவாளும் முக்தாளை போல நமக்கும் சாஸ்திரம் இல்லைன்ற மாதிரி இவா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்ற. அப்படி அப்படி ஈடுபாடு உடையவாள் இருக்காளே ஒரு இடத்துல ஆச்சாரியாளால சமர்ப்பிக்கப்பட்டவா, அவளோட எனக்கு ஸ்வதந்தாம் ஆனந்த அனுபவம் சொல்ற. அதனால அதான் இந்த இடத்துல என்ன, பிராரப்த கர்ம விசேஷமடியாக வரக்கூடிய அபராத லேசங்கள்லாம் தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்ல. இப்போ இந்த இடத்துல சொல்லச்சே பாருங்க, தொற்கைங்கரிய பிரவண மனசா தொத்குணா சுவாதமத்தாகன்னு சொல்ற.
உனக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்ற கைங்கரியம். ஆனா அவளோட அந்த பகவத் அனுபவத்துக்கு தான் தொச்சேஷத்துவ ஸ்வரச ரசிகாகான்னு சொன்னேன். அதுக்கு தான் இது பண்ணுமே தவிர என்ன இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் விட்ட தோஷம் அது இது இருக்குதே, அதுக்கு பங்கி பாவனத்தாதி அருகமெல்லாம் அவ இல்லைன்னபடி அப்படியே தான் அது இது பண்ணணும். அந்த பெருமாளுடைய விஷயத்துல சொல்றது கேட்கறது ஆனந்த அனுபவம் பண்றது எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இதுவரை. ஆகையால் நம் ஸ்ரீமத் அழகியங்கருக்கு திருவெண்ணகரப்பன் திருவடிவாரத்தில் ஸ்ரோத்ரிய குடும்பத்தில் ஜனித்தவரும், அதனால இந்த மாதிரிலாம் பிரமாணம் இருக்கிறதுனால அந்த உப்பிலியப்பன் சுவாமி பண்ணின இதை நாம நன்னா அனுபவிக்கலாம். அவர் மிளாட்ச தேசத்துல இருந்தா கூட அந்த தோஷம் ஒன்றும் இது இது விஷயமா வராது ஒன்றும் அப்படி. அதுக்குதான் இப்போ முடிவு அவர் பண்ணின இந்த இது எல்லாரும் கை கொண்டு நாமெல்லாம் ஐஷிங்கரை சேவிக்கிறது அர்ச்சனை பண்றது அந்த மாதிரி உஜ்ஜீவிக்கலாம்னு அர்த்தம். அதான் முடிக்க போறோம். ஆகையால் நம் ஸ்ரீமத் ஐஷிங்கருக்கு திருவிண்ணகரப்பன் திருவடிவாரத்தில் சோத்ரிய குடும்பத்தில் ஜனித்தவரும், அவ அப்பாவெல்லாம் பெரிய பிரகஸ்பதியாவெல்லாம் இருந்திருக்கேன். ஸ்ரீ தேவனாருளாகும் ஸ்ரீமத் ஐஷிங்கரால் பஞ்சசம்ஸ்காரம் செய்விக்க பெற்றவரும், தேவனாருள் ஐஷிங்கர் இடத்துல சமாஷ்டன் ஆயிருக்கு அவருக்கு. ஸ்ரீமத் வில்லிவலம் ஐஷிங்கர் திருவடிகளில் பரத்தை சமர்ப்பித்தவரும், வில்லிவலம் ஐஷிங்கர்கிட்ட பரநியாசம். ஸ்ரீமத் ஐஷிங்கர் திருவடிகளில் அசஞ்சலமான பக்தி பூண்டவரும், அது தன்னாலே அந்த காரணத்தினாலே அவர் தம்மாலே அழியன் நம் பயல் என்று அனுகிரகிக்கப்பட்டவரும். அதனால உப்பிலியப்பன் சடகோபன் சுவாமின்னா ஏகமா கைங்கரியம் பண்றதுனாலையும் ஆன்மீக கிரந்தத்துக்கு இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து புஸ்தகம் போட்டதுனாலையும் அப்படி இவர் இடத்துல ஐஷிங்கருக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணக்கூடியது. அழியன் நம் பயல், இவன் நம்ம சேர்ந்தவன் அப்படின்று அனுகிரகிக்கப்பட்டவரும், நூற்றுக்கணக்கில் ஸ்தோத்ராதிகளை உலகறிய மொழிபெயர்த்து செய்தவரும். அவர் எத்தனையோ அட்ரஸ் வச்சுருக்கார். அந்த அட்ரஸ்ல அவர் நிறைய ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் மொழிபெயர்த்து இதுல இங்கிலீஷ்ல எழுதியிருக்கார் அர்த்தமெல்லாம். அநேக திவ்ய தேசங்களில் அமுதபடி திருவிளக்கு திருமாலை திருவாவரணங்கள் முதலிய கைங்கரியங்களை தம்முடன் ஆனவர்களோடு கூடி செய்தவருமான, அதான் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அதற்கு யோக்கியத்தை இல்லையாகில் திருவாய்மொழி கேட்டல் அப்படின்னு எல்லாம் சொன்னார. அதுல மூணாவதா என்ன பண்ணேன், தான் உகந்த திவ்ய தேசங்களில் அமுதுபடி திருமாலை அதெல்லாம் உண்டாக்குதல் அப்படின்னு. இந்த சுவாமி அதை போல நிறைய திவ்ய தேசத்துக்கு திருவாவரண கைங்கரியம் அது இது எல்லாம் பண்ணியிருக்க. எப்படி தான் மாத்திரம் இல்லை, எல்லாரையும் கூட்டுண்டு எல்லாரையும் சேர்த்துண்டு இந்த கைங்கரியம் மாதிரி நடக்கிறது, நீங்கள்லாம் இதில் அன்வயிக்கணும் இந்த கைங்கரியத்துல அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட கிருஷ்ணா செய்தவருமான ஸ்ரீமான் ஒப்புலியப்பன் சடகோபன் சுவாமி எல்லாரும் கொண்டாடும்படியான ஏற்றத்தை உடையவர். அவர் மேச்ச தேசத்தெல்லாம் போய் இருந்தார் அப்படின்றது இருந்தா கூட அவரை கொண்டாடுற விஷயத்துல எல்லாரும் இந்த மாதிரி அவர் சத்பிரகிருத்தியா இருக்கிறது இல்லை, இது இல்லை, அதனால கொண்டாடும்படியான தன்மை உடையவர் தான். ஆதலாலே இவருடைய பிரீத்தி பரிவாகமான நம் ஸ்ரீமத் ஐஷிங்கர் அஷ்டோத்தர சதநாமாவளி எல்லோராலும் அனுசந்திக்கப்பட்டு உய்வு பெற வேண்டிய ஒன்றாகும் என்பதில் ஐயமில்லை. இதுவே சர்வ சம்மதமாகும். நம் ஸ்ரீமத் ஐஷிங்கர் அஷ்டோத்தர சதநாமாவளியை யதாமதி அனுசந்தானம் பண்ணுவோம். இதுக்கு மேல நாம ஐஷிங்கருடைய அஷ்டோத்தர சதநாமாவளியை நாம நம்முடைய இதுக்கு தகுந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணுவோம். இதுல முதல் நாமாவளி என்ன அப்படின்னு சொன்ன, ஸ்ரீமதே கிருஷ்ணமாச்சாரிய நமஹா அவர் பண்றிருக்க நாமாவளி.
இந்த நமஹான்னு சொல்றதெல்லாம் இருக்குதே அது உப்பிலியப்பன் சடகோபன் சுவாமி பண்ணது. அதுக்கு அர்த்தமெல்லாம் சொல்றது நான் பண்ணியது. இந்த இந்த நாமாவளி அவர் பண்ணிருக்க. ஸ்ரீமதே கிருஷ்ணமாச்சாரிய நமஹா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஷிங்கருக்கு பூர்வத்துல கிருஷ்ணமாச்சாரியார்னு திருநாமம், பூர்வாசிரம திருநாமம். அதை கிருஷ்ணமாச்சாரிய நமஹான்னு பண்ணியிருக்க. இப்போ இவர் ஐஷிங்கருடைய நாமாவளி தானே பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த அந்த நாமத்தை தானே முதல்ல சொல்லணும். நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹான். அப்புறம் மற்ற பெருமையெல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல இவர் பூர்வாசிரம நாமத்தை முதல்ல சொல்லிட்டு சரி. நம் ஸ்ரீமத் ஐஷிங்கரின் இதுக்கு அர்த்தத்தை எழுதியிருக்கு. நம் ஸ்ரீமத் ஐஷிங்கரின் திருநாமம் நாராயணன் என்று இருப்பினும் இங்கு முதல் திருநாமம் கிருஷ்ணன் என்று அனுசந்திக்கப்படுகிறது. நம் ஆச்சாரிய சார்வபௌமரான ஸ்ரீமத் ஐஷிங்கரின் திருநாமம் நாராயணன் என்று இருக்கச் செய்தே முந்துர முன்னம் ஸ்வரூப நிரூபகம் போன்றதான அத்திருநாமத்தை அனுசந்திக்காது இங்கு முதல் திருநாமமாய் திருவாவதார காலத்தில் நாமகரணம் பண்ணின கிருஷ்ணன் என்ற திருநாமம் படிக்கப்பட்டு. ஐஷிங்கர் வில்லிவல் ஐஷிங்கர்னா எப்படி இவர் திருநாமத்தை சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும் நாராயணேந்திர மகாதேசின்னு. அதுதானே ஸ்வரூப நிரூபக தர்மம். அப்படி இருக்க செய்தே அவதார காலத்துல வச்சாலே கிருஷ்ணன் அந்த திருநாமத்தை இவர் படிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேல ஸ்ரீ நிருசிம்மாய நமஹா, ஸ்ரீ ராமாய நமஹா, ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா என்றல்லவோ பகவத் அஷ்டோத்திர சதநாமாவளிகள் ஆரம்பிக்கின்றது. ராம அஷ்டோத்திரம், நிருசிம்மாஷ்டோத்திரம், கிருஷ்ணாஷ்டோத்திரம் ஸ்ரீ நிருசிம்மாய நமஹா, ஸ்ரீ ராமாய நமஹா, ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹான் தான் ஆரம்பிக்கிறது. அதை போல தானே இங்கே நாராயண இந்த மகாதேசிகாய நமஹான்னு ஆரம்பிக்கணும். அப்படின்னு ஆரம்பிக்கின்றன. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் தத்ர பூர்வம் சர்வதோமுகம் பகவதா பூர்ணத்துவமாக விஸ்வம் இதி என்றும். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல விஷ்ணவே நமஹான் தான் ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கல, விஸ்வாய நமஹான்னு ஆரம்பிக்கிறது. அதை போல இங்கேயும் நாராயண இந்த மகாதேசிகாய நமஹான்னு இல்லாத கிருஷ்ணமாச்சாரிய மகாதேசிகாய நமஹான்னு ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏன் அங்க விஷ்ணுன்னு விஷ்ணவே நமஹான்னு ஸ்ரீ நிருசிம்மாய நமஹா கிருஷ்ணாய நமஹான்றா போல ஏன் ஆரம்பிக்கல அப்படின்னா தத்ர பூர்வம் சர்வதோமுகம் பகவதா பூர்ணத்துவம் ஆக விஸ்வம். விஸ்வாய நமஹா விஸ்வம்னு ஏன் அந்த பதத்தை முதல்ல வியாசர் தேர்ந்தெடுத்து மகரிஷிகள்லாம் சொன்ன நாமத்தை போட்டார் அப்படின்னா சர்வதோமுகம் எல்லா வகையிலையும் பகவதா பகவானுடைய பூர்ணத்துவம். அவன் எல்லா விதத்தினாலையும் பரிபூர்ணனா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான். அது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான்றது மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் பூர்ணமா நிறைஞ்சிருக்கான். ஏன்பா நீ இன்னைக்கு ஒரு லௌகிகனா இருக்கட்டும் வைகிகனையா இருக்கட்டும் எதுனா இருக்கட்டும், லௌகிகனை பார்த்து என்ன இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் வேஷ்டிலாம் சாதாரணமா இருக்குது அப்படின்னா இன்னைக்கு இந்த காரணம் அந்த காரியம் இருக்கிறதுனால சரி இந்த வேஷ்டி போறோம் இந்த ட்ரெஸ் போறோம்னு நான் இப்படி இருக்கேன் அந்த காரியத்துக்காக. அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் பண்றதுக்காக ரொம்ப ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ்ஸை போட்டுருக்கான். பெருமாள் அந்த மாதிரி கிடையாது. அவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான். எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்தா கூட அவன் சாக்கடையில் இருந்தாலும் சந்தனத்துல இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அவனுடைய எல்லாம் பூர்ணமா இருக்கும் ஸ்வரூபம் எல்லாம். அவன் பறந்து விரிந்திருக்கிறது ஏதோ இந்த இடத்துலாம் இருக்கிறது இவ்வளவுதான் அப்படின்னு இல்லை. அவனுடைய ஷார்ட் குண்யம் அது இது எல்லாம் பூர்ணமா இருக்கக்கூடியவன் தான் அங்க எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான். அப்படின்றத காண்பிக்கிறதுக்கும் சுவாபாவிக அனவதிகாதிசய மாங்கல்யைக தானைஹி ஸ்வரூப ரூபகுண விபவைஹி பரிபூர்ணம் இத்தியர்த்தா. அதான் தத்ர பூர்வம் சர்வதோமுகம் பகவதா பூர்ணத்துவம்னு இருக்கோல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு சுவாபாவிகமா , அனவதிக அதிசய எல்லையில்லாத மேன்மை
மாங்கல்யைக தானேகி என்ன மங்களத்தை உடையவனாயிருந்து மங்கள குணங்களுக்கு இருப்புடனாயிருக்காரே ஸ்வரூப ரூப குண விபவைகி ஸ்வரூபத்தினாலையும் ரூபத்தினாலையும் குணத்தினாலையும் விபவங்கள்னாலும் பரிபூர்ணம் இத்தியர்த்தா. பரிபூர்ணமா அவன் ஸ்வரூப ரூப குண விபவங்களோட கூட அப்படியே இருக்கான்றத காண்பிக்கிறது தான் விஸ்வம்னு சொல்லப்பட்டது. முதல் திருநாமம் கிருஷ்ணஸ்ய कृष्णस्य वचनत्वात् अस्य आदौ अनवच्छेद्ये महाविभूति द्वयस्य संकीर्तन योग्यत्वाचा அப்படின்னு பகவத்குண தர்ப்பணத்துல அவர் வியாக்கியானம் பண்றார். அதான் இந்த பகவத்குண தர்ப்பணம் என்றும் இத்தியாதிகளால் விஸ்வம் என்ற திருநாமம் படிக்கப்பட்டார் போல் இங்கும் அமைந்திருக்கிறது. எங்க அங்க விஷ்ணு சப்தத்தை விட்டு விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு இந்த மாதிரி அர்த்தத்தை சொன்னார, அத போல இங்கும் நாராயணேந்திர மகாதேசிகாயனமான்றதை விட்டு ஸ்ரீமதே கிருஷ்ணமாச்சாரிய மகாதேசிகாயனமான் படிச்சிருக்கு அப்படின்னு. அதான் என்னதுன்னா கிருஷ்ணஸ்ய வச்சனத்வாத்து கிருஷ்ணம் மொத்தத்தினுடைய வாச்சகமாக இருக்கிறதுனால அஸ்ய ஆதவ் அவன் மொத்தத்தையும் உடையவனானதுனால ஆதியில அனவச்சேத்திய மகாவிபூதி துவயசிய அவனுக்கு மகாவிபூதி துவசிய அவனுக்கு அளவில்லாததான மகாவிபூதி அந்த சங்கீர்த்தனை அதை சொல்றதுக்காக அவன் அளவில்லாத மகாவிபூதிய உடையவன்னு சங்கீர்த்தன யோக்கியத்வாச்ச அது சங்கீர்த்தனம் பண்றதுக்கு யோகமா யோக்கியத்தையா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அது சரியான பதமா இருக்கணுமோ இல்லை ஒருத்தனுடைய பெருமையை சொல்றதுன்னா அதனால அப்படி இருக்கிறதுனால விஸ்வம் என்ற திருநாமம் படிக்கப்பட்டது அங்க. அது போல இங்கும் ஸ்ரீமதே கிருஷ்ணமாச்சாரிய நமஹா அப்படின்றது இங்கேயும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. மேலே ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஜங்கமாஜங்கமங்களான திரிவித சேத்தனா சேத்தனங்களுக்கு சுவாமியாய் எல்லா வகையாலும் அளவிட முடியாத வைபவத்தை உடையனாய் பரம உதாரணன் என்றா போலவும் அவன் Den Tassen Freezer இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குறதா கோபி சுவாமி? கேட்கல கேட்கலடி. என்ன சுவாமி ஏதோ போயிட்டு இல்ல கேட்கல போடியன் ஃப்ரீஸ் ஆயிடுது 2 நிமிஷம். அதான் என்னன்னு தெரியல. இப்போ அது இதுவரையில் நிறுத்திப்போமா? சரி அடி நிறுத்திக்கலாம். சரி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதிந்ததீசானபதாश्रयम् श्रीवत्सवंशतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्.